வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து தமிழ்நிலையில் பார்த்த மாதிரியே நான் ஒரு புது 60 லிட்டர் ஓடிஜி வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஓடிஜியோட ரிவ்யூ அன்பாக்சிங்லேருந்து எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம பார்சல். நல்லா டைட்டான ஒரு கவர்ட் காட்டன் பாக்ஸில் தான் வந்தது. அமேசானோட ஷிப்மெண்ட் தான். ஸோ நல்லா லேபிள் பண்ணி நீட்டாக தான் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸ்க்குள்ளே இன்னொரு அந்த அகேரோவோட அந்த சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்தது. அதுக்குள்ளே நீட்டாக ஃபுல்லாக தெர்மோகோல் வச்சு கொஞ்சம் கூட ஆடாத மாதிரி கேப்பே இல்லாத மாதிரி நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அவனோட மாடல் வந்து ராயல் 60 லிட்டர்ஸுங்கிறது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது. எப்படியோ லிஃப்ட் பண்ணி தனியாக எடுத்துட்டு எல்லாத்தையுமே வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்குள்ளேயே நம்மளோட மீதி இருக்கிற பொருள் எல்லாம் இந்த ட்ரேஸ் டாங்ஸ் அதெல்லாமே உள்ள இருந்தது. ஸோ நான் சொன்னல ஒரு ப்ராப்பர் ஸ்டாண்ட் மாதிரி தெர்மோகோல்லையே அந்த அவன் கீழெல்லாம் பேஸ் எதுவும் டேமேஜ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு மேனுவல் அண்ட் சும்மா இன்னொரு அவங்க சைட்ல இருந்து ஒரு கார்டு மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க, தேங்க்யூ கார்டு. அதில் கீழே வந்து என்ன போட்டிருந்ததுன்னா, சம்டைம்ஸ் ஷிப்மெண்ட்ல வந்து எங்களுக்கு அதிகமாக பல்ப் உடையிற கம்ப்ளைண்ட்ஸ் வருது, அப்படி ஏதாவது உடஞ்சிருந்தா கஸ்டமர் கேருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நீங்க வாங்கின உடனே அதை மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, லைட் ஏதாவது உடஞ்சிருக்கா இல்லையான்னு. கவர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு நிறைய அந்த டேப்ஸ் எல்லாம் ஒட்டியிருந்தாங்க, ஓப்பன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓப்பன் பண்ணோன்னு லைட்டாக ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன், அந்த ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சா. ஸோ அதனால எல்லா பக்கம் தொட்டு பார்த்துக்கிட்டேன், ஒரு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது லூஸ் வயர் அந்த மாதிரி ஏதாவது தொட்டு பார்த்துட்டேன். பட் ஒன்றும் இல்லை. எல்லா அவன்ல இருக்க மாதிரி கீழே வந்து ஒரு க்ரம் ட்ரே இருந்தது. அடுத்தது குக்கி ட்ரே, டாங்ஸ், அந்த அவனோட மேனுவல், ஒரு சின்ன வாரண்டி கார்டு, ராட்டிசரி ராட்ஸ் அதெல்லாமே இருக்கு. அப்புறம் வயர் ரேக். இது நல்லா ஸ்டர்டியாவே இருந்தது, கம்ஃபர்டபுளாவும் இருந்தது. எல்லா பார்ட்ஸும் நல்லா இருந்தது. ஸோ இனி வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் அந்த பக்கம் வச்சிருக்கிறது வந்து பிரஸ்டீஜோட அவன் தான். ஃபர்ஸ்ட் பிளக் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோன்னா இந்த 4 நாப்ஸ் இருக்கு முன்னாடி. அதுல ஃபர்ஸ்ட் நாப் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நாப். ஸோ மினிமம் 100 டிகிரிஸ்லேருந்து 250 டிகிரிஸ் வரைக்கும் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் நாப்ஸ் இருக்கு. அதுல மேல இருக்கிறது ராட்ஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ். பாட்டம் ராட் ஹீட் ஆகுறது, டாப் ராட் ஹீட் ஆகுறது, கீழே வந்து போத் டாப் அண்ட் பாட்டம் ஹீட் ஆகுறது, அண்ட் தென் ஆஃப். அப்புறம் செகண்ட் ஃபங்க்ஷன் பி நாப்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேன் அண்ட் ராட்டிசரி ஃபங்க்ஷனோடது. ஃபேன் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்கல்ல, ஸோ அது வந்து ஃபேன் ஆன், எல்லா பக்கம் வந்து காத்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த சைட்ல இருக்கிறது இந்த ராட்டிசரி கிரில்லிங் எல்லாம் பண்ணீங்கன்னா அதுக்கு. அண்ட் கீழ் ஃபேனும் ஆகும், ராட்டிசரி ராடும் அந்த கிரில்லிங்கும் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தோம்னா டைம், எவ்வளோ டைம் வேணுங்கிறது நம்ம செட் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா அவன் வந்து ஆன் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இப்போ பாருங்க, நான் சும்மா ஒரு டைம் வச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மீதி எல்லாத்தையும் மேலே இருக்க 3 செட் பண்ணிட்டு நம்ம டைம் ஏதோ ஒன்று திருப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு உள்ள இருக்கிற லைட் வந்து ஆன் ஆயிரும். நான் வந்து தெர்மோஸ்டாட்டோட பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஒரு டைம் ஒரு அவன் வாங்கிட்டு 180 டிகிரிஸ்க்கு வச்சேன். பீட்சா எல்லாம் பேக் பண்ணு பார்த்தா பேக்கே ஆகாது. 40 மினிட்ஸ் வச்சாலும் பேக் ஆகுது, 1 ஹவர்லயும் பேக் ஆகல. அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் வச்சு பார்த்தா ஃபுல்லா கல்லு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சு இதுல தெர்மோஸ்டாட் பிரச்சனை அப்படின்னு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்று பேக் பண்ணி பார்க்கறது பெட்டர். பார்த்துட்டா உங்களுக்கு தெரிஞ்சிரு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஒன்று வந்து ஃபெயில் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு வேற ஏதாவது ப்ராடக்ட் வந்து கம்மி குவான்டிட்டியில செஞ்சு அதையும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுலையுமே டிசையர்ட் டைம்ல வந்து முடியல அப்படின்னா then there is some problem with your oven, நீங்க வந்து get it serviced. நான் வந்து அரௌண்ட் ஒரு 4 or 5 OTGs ட்ரை பண்ணிருக்கேன். மார்ஃபி ரிச்சர்ட்ஸ், பிரஸ்டீஜ், பிஜியன், எல்பா அண்ட் பஜாஜ். இது கூட இப்போ புதுசா வந்து அகேரோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். பிகாஸ் ஸோ மோஸ்டா வந்து எல்லாரும் அஃபோர்டபுளா இருக்கு, நல்லா இருக்கு, இந்த 48 லிட்டர்ஸ் அதெல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அண்ட் நிறைய என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அதை யூஸ் பண்றாங்க. ஸோ நானும் வாங்கி மித்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஆல்சோ அது வந்து ஒரு பட்ஜெட் அவன் 10,000 rupeesக்குள்ள. ஸோ சம்வேர் அரௌண்ட் ஒரு 9,500 மாதிரி தான் வந்தது. For a 60 லிட்டர் அவன் 9,500 ரொம்ப ரொம்ப சீப்பான பிரைஸ். ஸோ இது நான் வாங்கி 3 months ஆச்சு. ஸோ கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட ரிவ்யூ கொடுக்கணும்னு 3 months வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எஸ், இப்போ ஆல்மோஸ்ட் அக்டோபர் எண்ட்ல வாங்கினேன். அண்ட் தென் இப்போ ஜான் மிட்ல இருக்கு. ஸோ நான் இங்கே வந்து என் கிளாஸஸ் கண்டக்ட் பண்றேன் இல்லையா, ஸோ அந்த கிளாஸஸ்ல நான் யூஸ் பண்றது வந்து இந்த அவன் தான் யூஸ் பண்ணேன். ஸோ ஃபார் நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ண முடியுது. இதுல எவ்வளோ டின் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்குறதுக்கு ரொம்ப காம்பாக்டா இருந்தாலுமே உள்ள வந்து நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா உங்களால ஒரு 4-6 inch டின்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா வைக்கலாம். அண்ட் அதே மாதிரி 6-5 inch டின்ஸ் வந்து வைக்கலாம். 5 வந்து கம்ஃபர்டபுளா வைக்கலாம். கொஞ்சம் இடம் பார்த்து வச்சோம் அப்படின்னா ஒரு 6-5 inch டின்ஸே வந்து கம்ஃபர்டபுளா வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இது ஸ்பேஷியஸான அவன் தான். ஸோ அவனை ஃபர்ஸ்டா நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவன் ஸ்டார்ட் பண்றப்போ சம்டைம்ஸ் இந்த பர்ன் ஆகிற ஸ்மெல் வரலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து இந்த அவனுக்கு மட்டும் இல்ல, எந்த நீங்க புது அவன் எடுத்தீங்கனாலும் சம்டைம்ஸ் யூ மைட் ஃபேஸ் இட். பட் அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது, போக போக வந்து அது சரியாயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நீங்க ஆன் பண்ணிட்டு அந்த ரொம்ப பர்ன் ஆகுற மாதிரி ஸ்மெல் எதுவும் வந்துச்சுன்னா
கேக் எதுவும் உள்ள வைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வாங்கினோடனே ஜஸ்ட் அதை ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த ஸ்மெல் எல்லாம் வெளியே போகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க திருப்பியும் நார்மலா அடுத்ததுல இருந்து நீங்க கேக்ஸ் வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அமேசான்ல இருந்து வந்தாலும் எனக்கு வந்து பெருசா எந்த டேமேஜும் ஆகல, நல்லா சேஃபா ரேப் ஆகி தான் வந்திருந்தது. நீங்களும் இன்கேஸ் அமேசான்ல நான் வாங்கின அதே லிங்க் யூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கூடயே வந்து வாரண்டி கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஆஃப் எனி டேமேஜ் வந்து நீங்க அதை கொடுத்து திருப்பியும் சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஸோ அமேசான்ல வாங்குறப்போ நீங்க ஒன்று முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ரீஃபண்டபிள் அந்த எப்போ வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கலாங்கிறது இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டேஸ் வந்து நீங்க நோட் பண்ணணும். ஸோ வித்தின் பர்டிகுலர் பீரியட் ஒரு 15 days அதுக்குள்ள வந்து நம்ம ரிப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஏதாவது டேமேஜ்னா அவங்க கிட்ட கொடுத்து ரிப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே நீங்க வந்தோடனே அதை அன்பேக் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ட்ரை பண்ணி ஒரு 1 or 2 கேக்ஸ் பேக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் அந்த 15 daysக்கு யூஸ் பண்ணாம அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க வந்து ரிப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. மேபி நீங்க வந்து உங்களுக்கு அந்த இதுலயே வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க, அந்த வாரண்டி கார்டு வச்சு அந்த கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கும். ஸோ நீங்க அதில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து இது வரைக்கும் உங்களோட கஸ்டமர் கேர் கூப்பிடுற அவசியம் வந்ததில்லை. ஸோ அதனால அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் எப்படிங்கிறது இது எனக்கு தெரியாது. பட் நான் ரிவ்யூஸ்ல பார்த்த வரைக்கும் அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் படிச்சேன். இன்கேஸ் அகாரோ பிராண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்க ஏரியால அந்த அகாரோட சர்வீஸ் இருக்கா அப்படிங்கறது நீங்க நோட் பண்ணணும். ஸோ அவங்களோட சர்வீஸ் உங்க ஏரியால இருந்ததுன்னா பெஸ்ட், நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஏரியால பாத்தீங்கன்னா அகாரோட சர்வீஸ் இல்ல, மார்ஃபில் சர்ச்க்கு இருக்கு, பிரஸ்டீஜ்க்கு இருக்கு, பட் அகாரோக்கு இல்ல. ஸோ இன்கேஸ் எனக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நான் வந்து கோயம்புத்தூர் என்னோட ஏரியால இல்லாம இன்னொரு ஏரியால இருக்கிற சர்வீஸ் தான் நான் போய் அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து அது ப்ராப்ளம் இல்ல, அதனால நான் தைரியமா இதுல இன்வெஸ்ட் பண்ணேன். பட் நீங்க வந்து கொஞ்சம் வாங்குறப்போ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆர் வந்து அவங்களோட இதுவே கொடுத்துருப்பாங்க, அந்த கார்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ கஸ்டமர் கேரோட கார்டு நீங்க அதுலயும் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பேக்கிங்க்கு புதுசு ஓடிஜி வந்து நீங்க இப்பதான் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த அவன்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 60 லிட்டர்ஸ்க்கு ஜஸ்ட் 10,000 rupeesல. பெரிய அவன்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்கேஸ் உங்க பிசினஸ் டக்குன்னு பெருசாச்சு அப்படின்னாலும் ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். இன்னொரு அவன்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. இல்லாட்டி இந்த அகாரோலயே 48 லிட்டர்ஸ் 50 லிட்டர்ஸ் இந்த மாதிரி வேற வேற கெப்பாசிட்டியில இருக்கு, அதுல கூட நீங்க எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரேட் கம்மியாகும். இன்கேஸ் நீங்க 10,000 அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாமே இன்னும் கம்மியாகும். ஒரு 5,000 6,000 குள்ளேயே உங்களுக்கு இந்த அவன் எல்லாமே கிடைச்சிரும் வித் பிராண்டோட அவனை கம்பேர் பண்றதுக்கு. நீங்க வந்து ஒரு வேலை பேக்கிங்க்கு புதுசு அப்படின்னா ஆல்ரெடி நான் ஓடிஜியை பத்தி ஒரு டீடைல் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுல வந்து ஓடிஜினா என்ன, ஓடிஜிக்கும் மைக்ரோவேவ்க்கு என்ன டிஃபரன்ஸ், ப்ரீ ஹீட்டிங் எப்படி பண்றது, அந்த ஓடிஜியில் இருக்கிற ஃபங்க்ஷன் நாப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டீடைல் வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து மேலேயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். ஸோ இப்போ பேக்கிங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. இந்த அவன்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் நீங்க பேக்கிங்க்கு புதுசு இப்பதான் உங்க ஹோம் பேக்கிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா என்கிட்ட கேக் பேக்கிங் மாஸ்டர் கிளாஸ், ப்ரௌனி மாஸ்டர் கிளாஸ், ட்ரீம் கேக் மாஸ்டர் கிளாஸ், என்னோட கமர்ஷியல் ப்ரௌனிஸ், ப்ளம் கேக்ஸ் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். நீங்க என்கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸ்க்கு கீழே கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃபார் என்கொயரிஸ். அண்ட் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட கோர்ஸோட லிங்க் எல்லாம் கொடுத்திருக்கேன். ஸோ நீங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா என்னோட கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். ஸோ இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட உங்களை எல்லாத்தையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.